முரளின்னு ஒருத்தர் இருந்தாரு. முரளியாவது புரளியாவது இங்க எவனும் கிடையாது. பா பார்த்தா பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி இருக்கிற, அவனுக்கு சாவகாசம் வச்சுக்காத, ஆபத்து. நேர்ல பார்த்தவரு இவரையே கேளு. அதை ஏமா கேக்குற? அவனுங்களுக்கு 1000 பொம்பளைங்களோட சகவாசம். குடி வச்சு இவர் குடியே, அது வேற ஏன் அசிங்கம். அதனால அவனுங்களை வீட்டை விட்டே துரத்திட்டார். நான் தரத்துல என்ன தப்புன்னு அந்த பக்கத்தை விட்டு பூக்காரிட்டு போயிட்டானுங்களே. கனகு, போக்கிடமே இல்லாத எனக்கு பூக்களுக்கு மத்தியில் இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கே, உனக்கு என்ன கைமாறு செய்யறதுனே தெரியல. இந்த அனாதை வீட்டுல பூ இருக்கு, ஆனா பூ வச்சு விட ஆள் இல்லையேதான் உன்னை கூட்டியாந்த. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னால சிரிக்க முடியல. கூடிய சீக்கிரம் வேற வீடு பார்த்து நான் குடி போயணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா? நான் இங்க இருந்தா கல்யாண சீசன்ல உன் பூதான் விலை போகுமே தவிர நீ விலை போக மாட்டேன். வேற யாருக்கும் நான் விலை போயிடக்கூடாதுன்னுதான் அண்ணாட சாமியை கும்பிடுறேன். கனகு, நான் சொல்றத கேளு. வேற எதுவும் சொல்லிடாதையா. நம்ம கல்யாணம் பொய்யா போயிட்டாலும் அந்த நினைப்பாவது நெசமா இருக்கட்டுமே. தயாவத்துல மாத்திக்கலாம். முரளி. சக்தி, ஒரு நிமிஷம் வெளியில வர முடியுமா? வந்து அந்த பழைய வீட்டுல நோ எக்ஸ்பிளேஷன். நான் இன்னும் உங்களை நம்புறேன். அட்லீஸ்ட் நல்லவராக்க முடியும்னு. உன் நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாம முதல்ல இங்க இருந்து என் கூட கிளம்புங்க. எங்க? ஏன் வீட்டுக்கு. சக்தி, அங்க வந்தா எனக்கு மரியாதையே இருக்காது. இங்க இருந்தீங்கன்னா என்கிட்டயே உங்களுக்கு மரியாதை இருக்காது. ஒரு நம்ம நிதானமா எல்லாத்தையும். இப்ப எங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? சாரி, வர்ற நிலைமையில நான் இல்லை. பட் உன் அவசரமும் ஆத்திரமும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அவகிட்டயே போய் வெத்தலை பாக்கு மாத்திக்கோங்க. போங்க. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என் கல்யாணத்துல மண்ணை போட்டுடாதீங்க. நீ என்ன சொல்ற முரளி ஐயா? இப்பதான் மத்த பொம்பளையோட சவகாசத்தை விட்டுட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காரு. அடுத்த வாரம் எனக்கும் அவருக்கும் கல்யாணம்னு சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்கம்மா. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டேன். குட், நல்லா பூ தொடுத்திருக்க. இது என் கல்யாணத்துக்காக நான் செஞ்ச பூ வேலை. நான் சொன்னதை உங்க பொண்ணு நம்பிடுங்களா? நம்புறதா? அவ குழந்தம்மா. எவ்வளவுக்கு அவ்வளவு பிடிவாதக்காரியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவசரக்காரி. தனக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சா உடனே யாரா இருந்தாலும் உதறி எரிஞ்சிட்டு போயிடுவான். நான் சொன்னேன்னு சொல்லி அக்கௌண்டன்ட்ட பணம் வாங்கிட்டு போ. பணம் வேண்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே எப்படியாச்சும் முரளி ஐயாவுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆயுசுக்கும் உங்க காலுக்கு நான் பூ போட்டுட்டு இருப்பேன். நீ கவலையே படாத, போ. வீடியோ டேப்ல பிரின்ஸ் சார்லஸோட கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. அப்பா, நாளைக்கு நம்ம வீட்டுல நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். முரளியை வர சொல்லிடுமா? வேண்டாம்ப்பா. ஏம்மா? முரளி எனக்கு புருஷன் இல்லைன்னு நான் ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டேப்பா. சக்தி. ஆமாப்பா, நானும் நீங்களும் நினைச்ச அளவுக்கு அவர் அவ்வளவு நல்லவர் இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஊர்ல எல்லாரையும் அழைச்சிட்டேன். ஃபங்க்ஷன் நடத்தலைன்னா அதுக்கப்புறம் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அதுக்காக தெரிஞ்சே கிணத்துல வேளாமாப்பா. நான் வேணா முரளி கூட பேசி பார்க்கட்டுமாம்மா? நானும் உன்ன மாதிரி திடீர்னு முடிவெடுக்க முடியாதுமா. ஏன்னா இது கல்யாணம் மாத்திரம் இல்ல,
என் கௌரவமும் கூட. சரிப்பா, கல்யாணத்தை வச்சுக்கங்க. உங்க கௌரவத்துக்காக மாப்பிள்ளைய மட்டும் மாத்திடுங்க. எனக்காக. நீங்க ஒரு கல்லுக்கு வேணாலும் கட்டி வைங்க, ஆனா அந்த முரளிக்கு வேண்டாம்ப்பா. சக்தி குட்டி, என்கிட்டயே கோச்சிட்டு போயிட்டியா? இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிக்கட்டும். உங்க அப்பா அளவுக்கு என்ன, அவரை விட பாப்புலர் லாயர் ஆயிடுவேன். அப்புறம் வர்றவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு. For more updates, like, comment, subscribe to our channel.